சொன்னா அங்க கண்ணுக்கும் பாருங்க வாயையும் பாருங்க லிப்டிக்கும் அடிக்கிறதும் இல்ல மேக்கப் போடுறதுல என்ன படிக்க அப்ப அண்ணி நேடில உங்களுக்கு நித்திர வந்ததோ அப்படி விளையாட்டு நித்ரா வர இல்லையா ஒரே நாங்க இவ்வளவு காலத்துக்குமே அப்படி வலிக்கிட்டது இல்ல ஒரே மாதிரி என்ன இத்தனை வருஷத்துக்கும் ஆனா இந்த அம்மா நல்ல ரோசா பூ குத்தி அதுக்கேற்ற கலர்ல வடிவா இருக்கு அம்மா சாரி புதுசா எங்களுக்கு மலர்ந்துட மாட்டது எங்களுக்கு மட்டுமா அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. சரி, அப்படியே எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து மாமி வீட்டை தான் நிற்கிறோம். அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். என்ன ஃபங்க்ஷனுக்கு தடை வலிக்கிட்டு நிற்கிறோம். நாங்கள் வலிக்கிட்டோம். இன்னும் நிறைய பேர் வர இருக்கு போக இருக்கிறோம். ஆனால் இன்னும் வலிக்கிட்டு முடியல. என்னென்னு சொன்னால் தெரியும் தானே, ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறேன்னு சொன்னாலே மேக்கப்புகள் அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃபவுண்டேஷன்கள் கண்ட கடியெல்லாம் கிடக்கு தானே, எல்லாத்தையும் அடிச்சுட்டு தானே போகிறது. அப்போ அவையில உள்ளுக்கு அங்கே வலிக்கிட்டு நிற்கணும். அப்போ நாங்கள் வலிக்கிட்டோம். என்னென்னு சொன்னால் ரொசாயினி வந்து மேக்கப்புகள் போடுறே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கண்ணுக்கும் பாருங்க வாயையும் பாருங்க லிப்டிக்கும் அடிக்கிறதும் இல்லை மேக்கப் போடுறதுல என்ன படிக்க கொஞ்சம் குயிக்காக வலிக்கிட்டு. இப்போ நாங்கள் குயிக்காக வலிக்கிட்டோம், அவைய வலிக்கிட்டு கொண்டு இருக்கணும். அங்கே அம்மா அக்காக்கள் மற்றது இன்றைக்கு வந்து புதுசாக நாங்கள் ஒரு ஆளையும் காட்ட போகிறோம். என்ன எங்களுடைய அண்ணியையும் இன்றைக்கு காட்டுவோம். என்ன சரி, ரெண்டாவது பார்க்கையில தானே இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அண்ணியையும் உங்களுக்கு காட்டுவோம். அப்போ நாங்கள் போய் பார்ப்போம் வேறு என்ன மாதிரி எப்படி வலிக்கட்டின பண்ணுறத பார்ப்போம். என்ன போய் அங்கே வலிக்கிட்டு கொண்டு இருக்கணும். அதாவது என்ன ஃபங்க்ஷன் சொன்னால் பூ புனித நீராட்டு விழா. பேச்சு வழக்கில் சொல்ல போனால் சாமத்திய மினுங்கள் எல்லாம் அது என்னடா உடுப்புல இருக்கிற மினுங்க உடுப்புல பட்டை எடுத்தேன் ஒரு வருஷமா எடுத்த ஒரு வருஷமான பார்க்க புதுசா இருக்கு. கதையை பார்த்தா இப்ப ஒரு வருஷம் ஆகி நீ உடுப்பு எடுத்து தரையில என்று சொல்றேன். அங்கட ஜெரோமிய பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஜெரோமிக்கு தலைமுடி வாங்க ஜாலஸ் பேண்டும் போட்டு என்ன சரி. அப்ப நாங்க போய் பாப்போம். என்ன ரியானா குட்டியும் இப்படி வாரா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. எங்கட ரியானா குட்டியை பாருங்க எப்படி இந்த ரியானா குட்டிய லிப்டிக் அடிச்சு விடுவோம். 6 லிப்டிக் அடிச்சு விட்டது பிள்ளைக்கு. லிப்டிக் 6 அடிச்சு விட்டது பிள்ளைக்கு. சித்தி அடிச்சு விட்டாங்களோ? எந்த சித்தி அடிச்சு விட்டாங்க? சரி, அது லிப்டிக் எல்லாம் அடிச்சு ஆளையும் பாருங்க எப்படி நிக்கிறான்னு சொல்லி வடிவா காய் சொல்லி விடுங்க எல்லாரும். ஹாய் ரைட்டா. சரி, அப்போ நாங்கள் ஒருக்கா ஃபங்க்ஷனுக்கு போவோமா இல்லாட்டி ஃபங்க்ஷனுக்கு போவோம். ஆனால் அதோட அங்கே நாங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் வீடியோக்கள் எடுக்கலான்னு நினைக்கிறேன். வீடியோக்கள் எடுத்து போட இல்லாது ஒரு அனுமதி இல்லாமலுக்கு நாங்கள் வீடியோ எடுக்க இல்லாது. அப்போ நாங்கள் அதாவது இப்போ நாங்கள் வலிக்கிட்டு அங்கே போகிறோம். எடுக்கலாண்டு வழியாக நாங்கள் போட இல்லாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை சொன்னால் நாங்கள் அந்த பதிவை நாங்கள் அதில் போடுவோம். சரி, அப்போ நாங்கள் போய் அக்காக்களை போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். மேக்கப் முடியுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நம்ம அம்மா என்ன மாதிரி ரெடியா வலிக்கிட்டீங்களா? அம்மா பாருங்க அப்படி இருக்க அம்மா நல்ல ரோசா பூ குத்தி அதுக்கேற்ற கலர்ல வடிவா இருக்கு. அம்மா சாரி புதுசா அம்மா எடுத்து கனடால இன்னைக்கு தான் கட்டுறா. என்ன கிறிஸ்துமஸுக்கு அம்மா எடுத்தவா. நான் இன்னைக்கு தான் வந்து அம்மா இன்னைக்கு திறப்பு உள்ள அம்மாட சாரி. ஏனம்மா அப்ப அப்பா ரெடி ஆயிட்டீங்களா? நீங்க ரெடியோ? அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மாமா இருக்கிற எல்லாருமே ஒலிக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்களுக்காக தான் வெயிட்டிங்கண்ணே. மாமிய காணையில அம்மா இன்னும் வலிக்கிட்ட முடியல நினைக்கிறா மாமி. மாமியும் அம்மாவும் கிட்டத்தட்ட ஒரே கலரா இருக்கு. ஒரே கலர் சொல்லி வச்சு எடுத்திருக்கீங்க போல. அதுதான் இப்படித்தான் சிலதாம நாங்கள் அத்தான காணையில கொஞ்சம் நிறைய பவுடர் அடிச்சிருக்க மாதிரி இருக்கு முகத்துக்கு. ஃபங்க்ஷன் சொன்னா வித்தியாசம் இருக்கணும் இல்ல ஏன்னா மாமி வித்தியாசமா தானே நாங்களும் போகணும். வலிக்கிறீங்க போமா அத்தான காட்டையில. சரி, அப்படியே எங்கட செல்லா குட்டியை பாருங்க. எங்கட செல்லா குட்டி அளவு ஜெரோமி குட்டியும் சும்மா சூப்பரா இருக்கா. பொம்மை குட்டி மாதிரி இருக்கு. ஜெரோமி நல்லா அடிச்சு ராயனை நல்ல ஷர்ட் ஒன்று அடிச்சிருக்கிறீங்களா?
நல்ல கலர் எடுத்து புதுசா அப்படியா சரி அப்ப வலிக்கிட்டீங்க நான் போவேன் ரொசானி மற்றது என்னன்னு சொன்னா என்ன மக்காக்கள் என்ன வலிக்கிட்டு முடியலையா அக்காக்களும் பாத்தீங்கன்னு நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து எங்க அண்ணியை வந்து நாங்க அறிமுகப்படுத்த போறோம் அப்ப நீங்களே பாருங்க அவையில் வந்து எப்படி வலிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க வந்து அந்த வித்தியாசம் தெரியுமே அப்ப நாங்க வந்து அண்ணியையும் அக்காவையும் பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆக்களே காணல சரி பாருங்க வலிக்கிட்டு நிக்கணும் ஒரே கலர் சாரியா இருக்கேன் சொல்லி வச்சு எடுத்துருக்கீங்க போலயா மேக்கப் வலிக்கிடவே கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 20 நேரம் முடிஞ்சிருக்குமே இப்ப 2 பேருக்கு அப்படி எல்லாம் இல்ல நீ இல்ல நீங்க அண்ணி என்ன மாதிரி எப்படி எங்க வளரீங்க இன்னைக்கு நான் தாரணி விட்ட வந்தேன் தாரணி விட்ட மேக்கப் ஆனா 2 பேரும் சாரி வந்து உண்மையாவே நல்ல ஒரு வடிவா இருக்கேன்னு உண்மையாவோ ஒரே மாதிரி காட்டி இருக்கணும் சூப்பரா இருக்கா ஆனா என்னண்டா உங்களுக்கு தலைமுடிய இப்படியான இது தலைமுடி நீளமா இருக்கிற சாமத்திய வீட்டுக்காக இவ்வளவு விலை கூடி நொண்ண வேண்டி வளர்த்த வச்சு வளர்த்த நைட்டோட நைட்டா வளர்ந்தது இரவோட இரவாவே வளர்த்துட்டோம் பவர் கூட்டிட்டு பின்ன அது எனக்காக குறைவில்லை இருந்தது பாப்பீங்கோல அதான் பாருங்க நல்ல எண்ணெயா கிடக்கு எங்களுக்கு முறை அந்த எண்ணெயை சொல்லுங்க நாங்களும் அது தண்ணி சொல்ல கூடாதாம் சொன்னா பழிக்காதான் அது எனக்கு மண்ணிக்கு தான் பர்சனலே நன்றி அப்ப அந்த எண்ணெய் ராயனைக்கு நீங்க வேண்டி கொடுக்கலாம் இப்படி எங்களை மாதிரி வந்தா பாய்ஸுக்கு வேலை செய்யாது சரியா அப்போ ராயன் எப்படி வடிவா இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எங்களுடைய அண்ணியனே அப்ப அண்ணியும் வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறாரு அண்ணி அப்ப நீங்களும் உங்களோட சேனலுக்கு வந்தா எங்களுக்கு வந்து சந்தோஷம் எங்களோட அண்ணியோட வடிவா பாத்தீங்களா அதுக்காக நான் ஆட்டோல பாதுகாப்பா கூட்டி கொண்டு பாதுகாப்பா கூட்டி கொண்டு வந்து பாதுகாப்பா கொண்டே விடணும் என்னண்டு போறீங்க ஆனா ஒண்ணு இல்ல நாங்க அண்ணி என்ற ஒரு சொல்லு வந்து கல்யாணம் கட்டினாக்களுக்கு தான் வேற அப்ப அதனால அதை மறையில சரி அப்ப சந்தோஷம் அப்ப நாங்க வந்து பாப்ப என்னன்னு சொல்லி அப்ப நாங்க இப்ப அடுத்த கட்டம் என்ன அங்க போய் வீடியோ எடுக்கலாமோ தெரியல போயிட்டு அப்படி சப்போஸ் எடுக்கலாட்டி ஒன்னும் செய்யவே இல்லை அதானே சரிங்க அப்ப வலிக்கிடுவோம் சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து சாமத்திய வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு அப்ப நீங்களும் பாப்பீங்க என்னடா அதே இடத்துல நிக்கிறோம்னு சொல்லி உண்மையாவே அந்த வீடியோ எடுக்க வந்து அவ அனுமதி இல்லாம நாங்க எடுக்கலாம் சில பேர் வந்து வீடியோ எடுக்க விரும்பினோம் சில ஆட்கள் வந்து அதை விரும்ப மாட்டினோம் அதனால நாங்க அந்த வீடியோ போய் எங்களால எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கா அப்ப சூழ்நிலை அப்ப நாங்க வந்து அங்க போய் போட்டோவும் எடுத்து சாப்பிட்டு நாங்க வந்துட்டோம் சாப்பிட்டாச்சு அப்ப இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் நீங்க அண்ணி என்னண்டு சிக்கன் டேவல் வேற சம்பல் வேற பிரியாணி பிரியாணி உண்மையாவே நல்ல ஒரு சாப்பாடு மேன நாங்கள் போனதும் லேட்டா பாசிக்கும் போற வட்டம் நாங்க வடிவா சாப்பிட அண்ணி சாப்பிட்டோம் இல்ல வடிவா அந்த லிப்டிக் வந்து அழியா லேசில எனக்கா அப்படியே லிப்டிக் தான் அடிச்சது எனக்கா ஓ நல்ல சாப்பாடு நல்லா சமைச்சிருக்கீங்க நல்லா இருந்தது நல்லா அண்ணி பாத்தீங்கன்னா அவட முந்தியான் படிச்ச ஃப்ரெண்டாக்களையும் அதுல வந்து மீட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அப்ப அன்னைக்கு முண்டைக்கு பாத்தீங்கன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ பார்த்தா சந்தோஷம் தெரியுது அப்ப அண்ணி நேட்டினா உங்களுக்கு நித்திர வந்ததோ அப்படி விளையாட்டு நித்திர வர இல்லையா ஜாலி விடுத்துறாங்க காட்டி வழிகிட்டு போறதுக்கா அது சரி உண்மைதானே எல்லா நேரங்களையும் கண்டுகொள்ள அதுதானே பிரியான சந்தர்ப்பத்திலானே நாங்களும் ஓ உண்மைதானே உங்களுக்கு நித்திர வந்ததா உங்களுக்கு நல்ல நித்திர வந்து போய் எங்க இரவு வலிமையிலும் நேரத்தை பார்த்தது
அப்படி கோல் அடிச்சபடியா எப்படா தெட்டியில முறைய நாங்க இவ்வளவு காலத்துக்குமே அப்படி வலிக்கிட்டது இல்ல ஒரே மாதிரி நான் இத்தனை வருஷத்துக்கும். ஆனா இந்த முறை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு முடிவு எடுத்து இந்த ஒரு கெட்டப்புக்கு வந்திருக்கோம். அதனால ஒரு மனசுல ஒரு ஆசை தான் எங்களுக்கு. இப்ப இந்த சாரிய கட்டிட்டு இப்படா அந்த பசங்க போமன்ற ஒரு ஆசையில நித்திரையும் இல்ல இதை வாக்கா கோலும் எடுத்த காய்ச்சி படியா. அப்ப அன்றைக்கு வந்து நாங்கள் போயில வீட்டா நிக்க மாமி வீட்டா அன்றைக்கு நிக்க போறோம். அம்மா நீங்க நிக்கிறீங்களா? அம்மா முண்டைக்கு எல்லாருமே இங்க மாமி வீட்டா நாங்க நிக்க போறோம். நின்றுட்டு நாளைக்கு தான் போறோமே. அப்ப அக்காவே இல்லையா? சரி நான் போயில நாளைக்கு போயிட்டு வாங்க பரவாயில்ல. அண்ணி விடுறா இல்ல தெரியுமா என்ன? அண்ணி சொல்றா தன் ஃப்ரெண்ட் எல்லாம் சந்திக்கணும். அந்த அண்ணி நாங்க வந்ததோட நின்று ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்ணிட்டு வடிவாயின்னு கதைச்சிட்டு நாளைக்கு போவோம்னு சொல்லிட்டு கடவுளே அப்படி விளையாட்டு நாங்க ஏற்கனவே ரெடி பண்ணி தானே உடுப்பு எல்லாம் கொண்டு வந்தாங்களே. அப்ப என்ன ரெண்டு முகம் கழுவுவீங்களோ? கழுவ மாட்டேங்க போல எனக்கு. எப்படி அண்ணி சொல்ற இவ்வளவு காசை கொடுத்து செய்து போட்டு நாலு அதுவும் சரி ஒரு 8 மணி 8 மணி அண்ணி. அப்ப இரவுக்கு என்ன உடுப்பு? அது சொல்ல கூடாது. அது வேற உடுப்பு. அப்ப அதுவும் பிளானிங் போல அதுவும் ஒரே மாதிரி தான் போல. சரி இதுக்கெல்லாம் திட்டமிட்டு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வலிக்கிட்டேன் நாங்களே. அப்படி ஏதோ ஹாப்பியா இருந்தா சரி. ஒரே நாள் என்ன வேண்டி ஒரே நாள் வருதானா அப்படியே அளவிலே வளர்ந்துட்டு பாத்தீங்களோ. நல்ல கருத்த முடி தெரியுமா? நல்ல ஒரு எண்ணெயோட எண்ணெய மட்டும் தேவைச்சது கேட்டுறாங்க. எண்ணெய் மட்டும் கேட்டுறாங்க. சரி சரி அது எங்களுக்கு ரகசியம். எங்களுக்கு மலந்திரம் உண்டு பாத்துங்களா ஜோல் விளையாட்ட. எங்களுக்கு மலந்திரம் உண்டு தங்களுக்கு மட்டுமா? 2 கிளிப்பையும் இப்படி காட்டி விட்டா சரி உள்ள முடி வரும். சரி அவனால இப்படி சொல்ல கூட நாங்க எவ்வளவு இரவு பின்னி பின்னி கட்டி எண்ணி எல்லாம் வச்சு. அப்ப அம்மாவோட இல்லையா? அப்படி அம்மாவுக்கு சுய முடியாது. அண்ணி சொல்ற வாங்கி தந்தா நீங்க போட. அம்மாக்கு வாங்கி கொடுத்தா அம்மா வேணாம் விட்டுட்டா. அம்மா இல்லன்னா தண்ட முடிய தனக்கு காணும்னு சொல்லி அதுக்கா நீங்க எங்களை மொட்டி அணைச்சு தலைமுடி இல்லையண்டு நாங்க எங்களுக்கு இருக்கிறேன். இடுப்புக்கு கீழான முடியன்ற எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதனால வேணா முடியலாம் கூட சொல்லல. நச்சு போடாங்க தலைமுடியே இல்லாம இருக்கு. டோப்ப போட்டுட்டு வந்து நிக்கிற நச்சு போடாங்க. சரி அப்ப உண்மையாவே எல்லாரும் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரே இதா போய் சாப்பிட்டு வந்தது உண்மையான சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே வளமையா வீட்டுல இருந்து பிள்ளைகள ஸ்கூல் படி போல போறது. இன்றைய நாள் தான் வந்து இப்படி நாங்க ஃப்ரீயா ஃபங்க்ஷன் சொல்லி வந்திருக்கோம். ஒன்று சேர்ந்துருக்கோம். அப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்தது உண்மையாவே சந்தோஷம். அப்ப நாங்களும் வந்துட்டு வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். எங்களோட வீடியோவை பாக்க நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.